மெதுவான குரலில் ஆனந்த் கேட்க, கவலைப்படாதீங்க ஆனந்த், சாயா 2 வருஷத்துக்கு முன்னாடியே 7வது லெவலில் கடந்துட்டாங்க. அவங்க நம்ம கூட இருக்கிற வரைக்கும் உங்கள் ஃபேமிலிக்கு எதுவும் நடக்காது. பதிலளித்த ரேணுபிரியா கொஞ்சம் பலவீனமாக இருந்தாள். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அந்த தலைவரின் தாக்குதலை அவளால் சமாளிக்க முடியவில்லை. அந்த ஹரிஷ் அப்படி என்னதான் பண்ணுறான்? இத்தனை எதிரிகளை உருவாக்கி வச்சிருக்கான். கண்டிப்பாக அவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். அதனால தான் இவங்க 5 பேரும் இவ்வளோ மோசமாக நம்மக்கிட்ட நடந்துக்கிறாங்க. ச்சே, அந்த ஹரிஷை வீட்டை விட்டு துரத்தினாலும் ஏதோ ஒரு வகையில் அந்த குடும்பத்துக்கு பிரச்சனையை உண்டாக்கிக்கிட்டே தான் இருக்கான். ஆனந்தின் மகன் கிஷன் தன் வாய்க்குள் முணுமுணுத்தான். அவனுக்கு பின்னால் நின்ற அகிலாவோ 20 வருஷம் அவனை இந்த குடும்பம் வளர்த்ததுக்கு இன்னும் எத்தனை கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு தெரியல. அவனுக்கு பதிலாக ஒரு நாயை வளர்த்துருந்தா கூட இந்த வீட்டுக்கு நன்றியோடு இருந்திருக்கும். அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னாலும் இவனுங்க நம்பி வேற தொலைய மாட்டேங்கிறானுங்க என்று எரிச்சலுடன் கத்தினாள். அப்போது சாயாதேவி தன் முதுகில் இருந்து ஒரு வாளை உருவினாள். அவள் தன்னுடைய உடலில் இருந்த சக்தி மொத்தத்தையும் அந்த வாளின் மீது செலுத்த அது அப்படியே ரெட் கலரில் நெருப்பு போல ஜொலித்தது. அதை மெதுவாக அவள் சுழற்ற காற்றில் தீப்பொறி கிளம்பியது. அதை பார்த்ததும் அந்த 5 பேரின் முகங்களிலும் லேசான பீதி தெரிய அதை சாமர்த்தியமாக மறைத்து அப்படியே பின்வாங்கினார்கள். ஹரீஷ் ஃபேமிலியில் இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஆள் இருப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. நம்ம கூடிய சீக்கிரம் திரும்பவும் சந்திக்கலாம் என்று சொன்ன எதிரி டீமின் தலைவன் ஒரு டார்க் கிரீன் கலர் மாத்திரையை எடுத்து கைகளால் நசுக்கினான். இதனால் அந்த ஹால் முழுவதும் புகை மேகங்கள் கிளம்ப ஒருவரின் முகம் மற்றவர்களுக்கு தெரியவில்லை. ஒரு வழியாக சில நிமிடங்களுக்கு பிறகு அந்த புகை அடங்க அந்த 5 பேரும் நின்றிருந்த இடம் காலியாக இருந்தது. சாயா மேம், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ரேணுபிரியா அவசரமாக சாயாதேவியிடம் கேட்டாள். எனக்கு ஒன்றும் இல்லை, நீ மற்றவங்கள பாரு. சாயா கூற, ரொம்ப தேங்க்ஸ் சாயாதேவி மேம், நீங்கள் மட்டும் இல்லைனா எங்கள் எல்லாரையும் அவங்க கொன்று இருப்பாங்க என நன்றியோடு சொன்னார் ஆனந்த். இப்போதான் ரேணுபிரியா சொன்னதோட அர்த்தம் புரியுது. உண்மையிலேயே சாயாதேவி அவங்க ரொம்பவே பவர்ஃபுல்லானவங்க. அவங்களால நிச்சயம் ஹரிஷை கொல்ல முடியும். அந்த ஃபேமிலி மெம்பர் ஒருவர் திடீரென கூச்சல் போட, ஆமாம், அந்த ஹரிஷால் நம்ம குடும்ப நிம்மதியே போச்சு. அவன் செத்தாதான் நம்ம ஃபேமிலிக்கு இருந்த அந்த பழைய நல்ல பேர் திரும்ப கிடைக்கும். இன்னொருவரும் அதற்கு ஆதரவு தெரிவித்தார். அதை கேட்ட அகிலா மற்றும் கிஷனின் முகத்தில் ஒரு சந்தோஷம் தெரிய ஆனந்த் மட்டும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார். அதே நேரத்தில் சாயாதேவியோ அவர்கள் பேசிய எதையும் கண்டுகொள்ளவில்லை. அவள் கண்களில் ஒரு இனம் புரியாத உணர்வு தெரிய அந்த 5 பேரும் போன திசையவே தீவிரமாக பார்த்து கொண்டு இருந்தாள். என்னாச்சு மேம், ஏன் அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அவங்கள முன்னாடியே தெரியுமா? ரேணுபிரியா கேட்க சாயா உடனே எந்த பதிலும் சொல்லாமல் அதே மௌனத்துடன் இருந்தாள். அதற்கு மேல் அதை பற்றி தூண்டி துருவி கேட்கும் தைரியம் இல்லாததால் ரேணுபிரியாவும் அந்த திசையை பார்த்தாள். இதற்கிடையில் கவர்மெண்டில் இருந்து வரும் சீக்ரெட் ஆஃபீஸர்ஸ் மோகன் என்ற ஒரு புது குடும்பத்தை பற்றி சொல்ல ஹரிஷுக்கு அந்த மோகன் குடும்பத்தின் மீது சந்தேகம் வருகிறது. இன்னொரு பக்கம் அந்த 5 மர்ம நபர்கள் நியூயார்க்கில் இருக்கும் ராஜேஸ்வரன் வீட்டையும் அட்டாக் செய்ய நல்ல வேளையாக அங்கு இருக்கும் சாயாதேவி ஃபேமிலி மெம்பர்களின் உயிரை காப்பாற்றுகிறாள். ஆக மொத்தத்தில் யூனியன், ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி, ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜ், டாப் 10 ஆர்கனைசேஷன் என ஹெர்பல் மெடிசன் சம்பந்தப்பட்ட முக்கிய அமைப்புகள் எல்லாம் ஒவ்வொரு காரணங்களுக்காக ஹரிஷை தேட, மறுபக்கம் அந்த மர்ம நபர்களும் ஹரிஷை தேடி ஏதேதோ செய்கின்றனர். இவ்வாறு ஹரிஷை சுற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத சிக்கலான வலை பின்னப்பட ஹரிஷோ அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் குழப்பத்திற்கு ஆளாகிறான். இது நடந்து கொண்டிருக்கும் போதே தன்னுடைய வீட்டின் மாடியில் இருந்த பர்சனல் ரூமில் நின்று கொண்டிருந்த சிவபாலனின் கண்கள் ஜன்னல் வழியாக தூரத்தில் இருந்த வானத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தது. அவருக்கு பின்னால் நல்ல ஸ்ட்ராங்கான உடலுடன் ஒருவன் நின்று கொண்டிருந்தான். சிவபாலன் பேசுவதற்காக பொறுமையாக காத்திருந்த அந்த நபரின் முகத்தில் ஒரு நிதானம் தெரிந்தது. சில நிமிடங்கள் மௌனத்தில் கழிய, ரேடியன்ஸோட பட அநேகமாக இன்னைக்கு இங்கே வந்துடும் நினைக்கிறேன். மலையில் இருக்கிற நம்ம ஆளுங்களுக்கு தகவல் சொல்லிட்டீங்களா? எல்லாம் ஓகே தானே? திடீரென சிவபாலன் கேட்க, அதெல்லாம் சொல்லியாச்சு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாம் ரெடியாக இருக்குது. அந்த நபர் மரியாதையுடன் பதில் சொன்னான். அந்த ஹரிஷ் தன்னை பற்றி ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிட்டு இருப்பான். ஆனால் என்ன வரப்போகுதுங்கிறத பற்றி அவனுக்கு எதுவும் தெரியாது, பாவம். ஒரு மாதிரி குரலில் கூறிய சிவபாலன், ரேடியன்ஸோட ஆளுங்க எல்லாரும் ட்ரெயினில் தான் வராங்க. ரயில்வே ஜங்ஷனில் ஏற்பாடெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு என்று கேட்டார். அங்கெல்லாம் பக்காவாக செட் பண்ணியாச்சு. ரேடியன்ஸில் இருந்து ஆளுங்க வந்து இறங்கின உடனே அவங்கள வரவேற்கிறதுக்காக மணிவேல் தலைமையில் ஒரு கூட்டம் அங்கே போக போகுது. அங்கேயும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கு. அழுத்தி சொன்ன அந்த நபர் எதையோ குறிப்பால் உணர்த்த சிவபாலனின் முகத்தில் திருப்தி தெரிந்தது. நான் போட்ட பிளான் எல்லாமே கரெக்டாக நடந்துச்சுன்னா கூடிய சீக்கிரம் இந்த ஊர் மொத்தமும் என்னோட கண்ட்ரோலுக்கு வந்துடும் என்றபடி தன் முகத்திற்கு நேராக விரல்களை ஒன்று சேர்த்து காண்பித்த சிவபாலன் திடீரென்று நினைவு வந்தவராக, அப்புறம் இன்னொரு விஷயம், அன்னைக்கு பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் புனித்துக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அவன் ரூமை விட்டே வெளியே வர மாட்டேங்கிறான், அது என்னன்னு கொஞ்சம் பாரு என்று உத்தரவிட்டார்.
எனக்கு புரியுது, நான் போய் தம்பியை பார்க்குறேன் சொன்ன அந்த நபர் மரியாதையுடன் ஒரு முறை தலையை தாழ்த்தி வணங்கிவிட்டு அங்கிருந்து சென்றான். சிவபாலனோ ஜன்னலில் கதவை பிடித்தபடி, ஹரிஷ், இதுக்காக நீ என்னை குறை சொல்ல முடியாது. நான் இப்போ மட்டும் இதை செய்யலைன்னா என்னோடய ஃபேமிலியை இன்னும் பெரிய லெவலுக்கு கொண்டு போக முடியாது. ஒரு ஃபேமிலியோட தலைவனாக நான் என்னோடய குடும்பத்துக்கு பெஸ்ட்டானதை தரணும்னு நினைக்கிறேன் என்று மெதுவான ஆனால் உறுதியான குரலில் சொல்லிக்கொண்டார். அவருடைய கண்களில் பேராசை அப்பட்டமாக தெரிந்தது. அதே நேரத்தில் தன்னுடைய அறையில் இருந்த கம்ப்யூட்டரின் முன்னால் அமர்ந்திருந்தான் புனித். அவனுக்கு முன்னால் இருந்த ஸ்கிரீனில் சிவபாலன் தெரிய, அப்பா அப்படி என்ன பிளான் போட்டிருக்காருன்னு தெரியலையே என்று தனக்குள் யோசித்தான். வெளியில் ரொம்பவே நியாயவாதியாகவும் நேர்மையாளராகவும் நடந்து கொள்ளும் சிவபாலனின் உண்மையான குணத்தை பற்றி சில ஆண்டுகளுக்கு முன்னால் புனித்திற்கு சந்தேகம் வந்தது. அவர் மனதில் ஏதோ ஒரு பெரிய திட்டம் இருப்பதாக அவனுக்கு தோன்றிக்கொண்டே இருந்தது. கூடவே தன்னிடம் எதையோ மறைப்பது போலவும் உணர்ந்தவன் அந்த வீட்டின் உள்ளே இருந்த பல ரூம்களில் ஆடியோவுடன் கூடிய சர்வைலன்ஸ் கேமராக்களை ரகசியமாக செட் செய்து வைத்திருந்தான். வெளியில் பார்க்க புனித் ரொம்பவே அப்பாவி போல சாதாரணமாக தெரிவதால் யாரும் அவனை சந்தேகப்படவில்லை. தன் முன்னால் இருந்த கம்ப்யூட்டர் ஸ்கிரீனையே உற்று பார்த்து கொண்டிருந்த புனித் கதவு தட்டும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான். புனித் தம்பி, நீங்கள் உள்ளதா இருக்கீங்களா? உங்கள் அப்பா உங்களை சாப்பிட கூப்பிட சொன்னார். ஒரு ஆழமான குரல் கதவுக்கு வெளியே கேட்டது. அந்த குரல் யாருடையது என்பது கதவை திறக்காமலேயே அவனுக்கு தெரியும். அவனுடைய அப்பாவின் பர்சனல் அசிஸ்டன்ட் மூர்த்தி தான் அது. அவனுடைய அப்பாவின் வலது இடது என எல்லா கைகளும் இந்த மூர்த்தி தான். மூர்த்தி, எனக்கு பசி இல்லை, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு அப்பா கிட்ட சொல்லிடுங்க சொன்ன புனித் மீண்டும் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனின் பக்கம் திரும்ப, நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு தெரியும் தம்பி, அதனால தான் நான் சாப்பாடு எங்கேயே எடுத்துகிட்டு வந்துட்டேன், நீங்கள் கொஞ்சம் கதவை மட்டும் திறங்க. மூர்த்தி மீண்டும் வற்புறுத்த புனித்திற்கு கோபம் வந்தது. எனக்கு தான் பசி இல்லைன்னு சொல்கிறேனே, உங்களுக்கு புரியலையா? எனக்கு பசிச்சா நானே வந்து சாப்பிட்டுக்குவேன், முதல்ல நீங்கள் இங்கேருந்து போங்க. புனித் டென்ஷனுடன் கத்த. கொஞ்ச நேரம் கதவுக்கு வெளியே எந்த சத்தமும் இல்லை. புனித் யோசனையுடன் கதவை திரும்பி பார்க்க அப்போது திடீரென கதவு திறக்கப்பட்டது. கையில் தட்டுடன் மூர்த்தி தடுமாறி கீழே விழப்போக புனித் வேகமாக எழுந்து அவனை தாங்கி பிடித்தான். ஆனாலும் புனித்துடைய முகம் கோபத்தில் சிவந்திருந்தது. இது உங்களுக்கே அதிகமாக தெரியலையா மூர்த்தி? நீங்கள் எங்கள் அப்பாவுக்கு தான் அசிஸ்டண்ட், எனக்கு இல்லை. என்னோட பெர்மிஷன் இல்லாமல் என் ரூமுக்குள்ளே நுழையிற வேலை இனிமேல் வச்சுக்காதீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும். விரலை நீட்டி எச்சரித்தான் புனித். மூர்த்தி எப்படி அந்த பூட்டிய ரூமுக்குள் வந்தான் என்றெல்லாம் அவன் கேட்கவில்லை. ஏனென்றால் மூர்த்தியால் முடியாதது என எதுவுமே இல்லை என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும். சாரி தம்பி, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு அப்பா சொன்னார், அதனால தான் ஒரு கவலையில் நான் இப்படி பண்ணிட்டேன். நீங்கள் வேற கதவை திறக்கலையா, அதான் கொஞ்சம் பயந்துட்டேன். அவசரமாக சொன்ன மூர்த்தியின் கண்கள் வேகமாக அந்த ரூமை அலசியது. முக்கியமாக புனித்தின் முன்னால் இருந்த கம்ப்யூட்டரை. ப்ளீஸ் முதல்ல வெளியே போங்க, இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நான் இப்படி பொறுமையாக பேசிகிட்டு இருக்க மாட்டேன். கதவை சுட்டி காட்டியபடி சொன்னான் புனித். சரி தம்பி, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் இப்போவே வெளியே போயிடுறேன். வித்தியாசமாக எதையும் கவனிக்காததால் மூர்த்தி அமைதியாக வெளியே போனான். அவனுடைய முதுகுக்கு பின்னால் கதவை அரைந்து சாத்திய புனித் மீண்டும் தன் சேரில் வந்து உட்கார்ந்தான். நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. அந்த மலை மேலே இருக்கிற கொள்ளைக்காரங்க விஷயத்தில் எனக்கு ஏதோ ஒன்று இடிக்குது. அடுத்து ஏதோ தப்பாக நடக்க போகுதுன்னே என் மனசு சொல்லுது. இதை நான் எப்படி டீல் பண்ணுறது? ஒருவேளை நான் நினைக்கிறது சரியாக இருந்தால் என்னோடய அப்பா இந்த ஊருக்கே பெரிய துரோகம் பண்ணுறாருன்னு அர்த்தம். இப்போ நான் என்ன மாதிரி முடிவெடுக்கிறது? நினைத்தபடி கண்களை மூடிய புனித், ஆமாம், எனக்கு உடம்புக்கு நல்லா தானே இருக்குது, அப்புறம் எதுக்கு அப்பா மூர்த்திக்கிட்ட அப்படி சொன்னார் என்று யோசித்தவன் படக்கென்று கண்களை திறந்து தன் முன்னால் இருந்த கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பார்த்தான். கூடவே அந்த ரூமுக்குள் வந்தவுடன் மூர்த்தியின் கண்கள் அந்த ரூமை அளவிட்டதும் அவனுக்கு ஞாபகம் வந்தது. நல்ல வேளையாக கதவு திறக்கும் சத்தம் கேட்டவுடன் கடைசி நொடியில் அவன் வேகமாக கம்ப்யூட்டரை ஆஃப் செய்திருந்தான். கண்டிப்பாக அந்த மூர்த்தி அவ்வளோ சீக்கிரம் எதையும் பார்த்துருக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். மனதிற்குள் சொல்லிக்கொண்ட புனித் மறுபடியும் கம்ப்யூட்டரை ஆன் செய்தபடி யோசனையில் ஆழ்ந்தான். அதே நேரத்தில் கணபதி மாளிகையில் வந்திருந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஹரிஷிடம் எல்லா விஷயத்தையும் விளக்கி முடித்த பிறகு எல்லோரும் ஆளுக்கு ஒரு சோஃபாவில் அமைதியாக உட்கார்ந்திருந்தனர். சமீபத்தில் சென்னையில் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் இந்த மோகன் ஃபேமிலி தான் காரணம்னு சொல்கிறீங்களா? ஹரிஷ் முகத்தை சுளித்தபடி கேட்டான். அந்த ஆஃபீஸர் சொல்வது மட்டும் உண்மையாக இருந்தால் ஹரிஷ் இப்போது மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறான். எங்ககிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எதுவும் இல்லை, ஆனால் இந்த மாதிரி செய்கிறதுக்கு தைரியமும் பவரும் அவங்கக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அந்த ஆஃபீஸர் நேர்மையாகவே பதில் சொன்னான். ஏன் ஆஃபீஸர்? என்னால் சாதாரண மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. சொல்லப்போனால் என் டேப்லெட்ஸால் மற்றவங்களுக்கு வலிமை தான் கூடுது. ஆனால் என்ன இப்படி மிரட்டுறீங்க? மோகன் குடும்பம் பண்ணுறதுக்கெல்லாம் அவங்கள அரெஸ்ட் பண்ண மாட்டீங்களா? அதை பற்றி கூடவா அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை? ஹரிஷ் நிதானமாக கேட்டான். இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு சரியாக தெரியல. ஃபர்ஸ்ட், மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிறது கண்டிப்பாக சட்டப்படி குற்றம் கிடையாது. அதே மாதிரி ஹெர்பல் மெடிசன் பற்றி
இன்னும் நம்ம கவர்மெண்ட்டால் ஒரு முடிவுக்கு வர முடியல. அதுக்கு யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாமே இயற்கையானதுங்கிறதுனால தனியாக எந்த சர்டிஃபிகேட்டும் தேவையில்லை. அப்புறம் நீ சொல்கிற மாதிரி சில ஹெர்பல் டேப்லெட்ஸ் ஒருத்தரோட வலிமையை அதிகரிக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அவ்வளோ ஏன், தெரிஞ்சவங்களே சில பேர் அதை நம்புறதில்ல. அதனால் நாங்கள் இதை காரணமாக வச்சு ஒன்று அரெஸ்ட் பண்ண முடியாதுங்கிறது உண்மைதான். ஆனால் ஒரு கவர்மெண்ட் நினச்சா சாதிக்க முடியாதுங்கிற விஷயம் எதுவுமே இல்லை. உன்கிட்ட அவங்களுக்கு ஒன்று தேவைன்னா கண்டிப்பாக அதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அதே மாதிரி மோகன் குடும்பம் தான் இதெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்காத வரைக்கும் எங்களால் எதுவும் செய்ய முடியாது. அதுவும் இல்லாமல் இது வரைக்கும் அந்த மோகன் ஃபேமிலியால் அரசாங்கத்துக்கு நிறைய பெனிஃபிட் தான் கிடச்சிருக்கு. அதனால் அவ்வளோ சீக்கிரம் அவங்க மேலே கை வைக்க மாட்டாங்க. சொல்லிவிட்டு ஒரு நிமிடம் அமைதியாக இருந்த ஆஃபீஸர், இப்போ உங்ககிட்ட இருக்கிற அந்த பவர் பில் ஃபார்முலாவை எப்படியாவது வாங்கிட்டு வர சொல்லி தான் எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு. அதை நீ கொடுத்துட்டேன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி இப்போதைக்கு நீ சென்னைக்கு வராமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லது என்றான். என்னால் அது முடியாது. என் ஒய்ஃப் அப்புறம் ஃப்ரெண்ட் 2 பேரையுமே காணும். இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு அவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குது. அப்புறம் எப்படி எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நடந்துக்க முடியும்? ஹரீஷ் கோபத்துடன் சொன்னான். ஹரீஷ், நீ எங்களுக்கு ஒத்துழைக்க ரெடியாக இருந்தேன்னா உன்னோட சார்பாக நாங்கள் மோகன் ஃபேமிலி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். அந்த ஆஃபீஸர் கூற ஹரீஷ் அவனை உற்று பார்த்தான். அது லேசாக தடுமாறிய ஆஃபீஸர், அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வழி எங்ககிட்ட இருக்குது. ஒருவேளை நீ சந்தேகப்படுற மாதிரி உன்னோட ஒய்ஃபும் ஃப்ரெண்டும் அவங்கக்கிட்ட இருந்தால் நாங்களே மீட்டு கொடுக்குறோம் என்றான். சந்திரா மற்றும் அக்ஷராவின் உயிருக்கு அந்த ஆஃபீஸரால் உத்தரவாதம் கொடுக்க முடியாது என்பது ஹரீஷுக்கு தெரியும். ஆனால் அவன் அதற்கு மேல் எதுவும் சொல்லவில்லை. அதே நேரத்தில் தன் ஒரு ஆளால் அந்த மோகன் குடும்பத்தை அட்டாக் செய்ய முடியுமா என்பதும் ஹரீஷுக்கு சந்தேகமாகத்தான் இருந்தது. ருத்ரவேந்தரின் உதவி இருந்தால் மட்டுமே அவனால் ஏதாவது செய்ய முடியும். ஆனால் அவன் அவரை பார்த்தே ரொம்ப நாளாகிவிட்டது. அவர் என்ன ஆனார் என்பது கூட அவனுக்கு தெரியவில்லை. கவனமாக யோசித்த ஹரீஷ் ஒரு பெரு மூச்சை விட்டபடி, ஆஃபீஸர், நியாயப்படி நீங்களே முன் வந்து அவங்கள காப்பாற்றி கொடுக்கணும். ஆனால் நீங்கள் அதுக்காக என்கிட்ட டீல் பேசுகிறீங்க. சரி, பரவாயில்ல. என்னோட மனைவியையும் ஃப்ரெண்டையும் நீங்கள் காப்பாற்றி கொடுத்தா பவர்பில் டேப்லெட் கொடுக்கறத பற்றி நான் யோசிக்கிறேன் என்று கூறினான். அதற்கு அந்த ஆஃபீஸர் பதில் சொல்வதற்கு முன்பே ஹரீஷ் மற்றும் பாலா இருவரின் ஃபோன்களும் ஒரே நேரத்தில் அடித்தது. ஒரு நிமிஷம் என்று சொல்லியபடி ஃபோனை எடுத்து காதில் வைத்த இருவரும் சில நொடிகளில் அதிர்ச்சியுடன் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். எப்போ நடந்துச்சு? நிஜமாதானா? அங்கே செக்யூரிட்டி யாரும் இல்லையா? உயிருக்கு ஏதாவது ஆபத்து என பாலா கேட்டுக்கொண்டு இருக்க ஹரீஷோ ஒரு அதிர்வுடன் ஃபோனை கட் செய்தான். ரேடியன்ஸ் ஆட்களை வரவேற்பதற்காக மணிவேலின் தலைமையில் ஒரு கூட்டம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் காத்திருந்த போது அங்கே ஒரு சிறிய அளவிலான குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததாக கூறப்பட்டது. அந்த நியூஸ் தான் ஹரீஷுக்கும் பாலாவுக்கும் சொல்லப்பட்டது. அதில் எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் என்று இன்னும் கணக்கெடுக்கப்படவில்லை. அதை கேட்டுத்தான் ஹரீஷ் அதிர்ந்து போயிருந்தான். இப்போ என்ன பண்ணுறது ஹரீஷ்? ஃபோனை கட் செய்த பாலா கேட்க ஹரீஷ் எதுவும் பேசாமல் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.